ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன் மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். அயோத்தியிலிருந்து பெங்களூரு மற்றும் கொல்கத்தாவிற்கான விமான சேவையை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைத்தார். கோவில்களை தூய்மையாக பராமரிப்பது நமது அனைவரின் கடமையாகும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கூறியுள்ளார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன் மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்த தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் தமிழில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் அடையாளமாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் திகழ்ந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் அவர் ஆற்றிய பணி இன்றும் நமக்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு தாமு அன்பரசன், திரு சேகர்பாபு மற்றும் உயர் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் உள்ள அஇஅதிமுகவின் தலைமையகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எம்.ஜி.ஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அசாமில் கார்பி இளையோர் திருவிழாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் பழமையான திருவிழாவான இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளதை அடுத்து அசாமில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு நிர்வாகத்தின் மையமாக மகளிர் திகழ வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக கோவிட்-19க்கான தடுப்பூசி குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தடுப்பூசி 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அயோத்தியாவிலிருந்து பெங்களூரு மற்றும் கொல்கத்தாவிற்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான சேவையை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். கடந்த 9 ஆண்டுகளில் புதிதாக 4 சர்வதேச விமான நிலையங்கள் இம்மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பீகாரில் 94 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாத வருவாய் 6000க்கும் குறைவாக உள்ள குடும்பங்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. அம்மாநில அரசு நடத்திய சாதிவாரி ஆய்வின் அடிப்படையில் இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த ஆய்வின் அடிப்படையில் 94 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 6000க்கும் குறைவாக மாத வருமானம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்களை தூய்மையாக பராமரிப்பது நமது அனைவரின் கடமையாகும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று திருச்சி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதை நாடே கொண்டாடி வருவதாக அவர் கூறினார். இதனையொட்டி நாட்டில் உள்ள கோவில்கள் அனைத்திலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இக்கோவிலில் இன்று தாம் தூய்மைப் பணியை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். நம் வாழ்வின் ஒரு அங்கமாக கோவில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஆர்.என். ரவி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தெற்கு கிராமத்தில் உள்ள அமராவதி ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்றபோது இந்த விபத்தில் சிக்கியது தமக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் பேருந்து ஒன்று மின்கம்பத்தின் மீது மோதிய விபத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் உயிரிழந்த பேருந்து ஓட்டுநர் நாகராஜ் உட்பட 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டம் மல்லக்குப்பத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்ததாக இதில் பங்கேற்ற அஞ்சலக உதவியாளர் திரு வெங்கடேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அம்பலூர் அஞ்சலகத்திலிருந்து வந்திருக்கு. இங்க மல்லங்குப்பத்தில் பாத்தீங்கன்னாக்க மத்திய அரசோட திட்டத்தை விளக்கத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்திருந்தோம். நாங்க பாத்தீங்கன்னாக்க நரேந்திர மோடி ஐயா அவர்களை ஆரம்பிச்சு வச்ச SSA செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அது மகளிர் சமன் சேவிங் சர்டிஃபிகேட் அது சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க PMSBY PMJJBYன்னு சொல்லுவாங்க. PMJJBYன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஸ்கீம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் 20 ரூபா போட்டு அவங்களோட இன்சூரன்ஸை இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னாக்க அவங்க குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் அகால மரணம் அடைஞ்சாக்க அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு அந்த 20 ரூபா கட்டவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க. அதனால நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. மத்திய அரசை இன்ட்ரோடியூஸ் பண்ண அத்தனை ஸ்கீமையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுமக்கள் போய் ரீச் ஆயிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கினாங்க. பொங்கல் பண்டிகையின் நிறைவு நிகழ்ச்சியாக காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதன் காரணமாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்துள்ளது. இதற்கிடையே உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். 1200 காளைகள் இதில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 1200 காளைகளுக்கும் 700 மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு பின்பே தொடர்ந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது வரை 5வது சுற்று நிறைவடைந்துள்ளது. 6வது சுற்று நடைபெற்று வருகிறது. சுமார் 320க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கொண்டுள்ள நிலையில் இதுவரை 26 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு அங்கேயே சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாடி வாசலில் சீறி பெய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கி வருகின்றனர். அவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்துள்ள நிலையில் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. அகர்தலா ஆனந்த் விஹார் இடையேயான தேஜஸ் ராஜ்தானி விரைவு ரயில் மால்டாவில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் முக்கிய ரயில் நிலையமான மால்டாவில் இந்த ரயில் நின்று செல்வதன் மூலம் அப்பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் இன்று காலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.5 பதிவானது. டேரங் மாவட்டத்தில் காலை மணி 7:54க்கு இது உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி சர்வதேச விமான நிலையத்தில் 120 விமானங்கள் பல மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டுச் சென்றன. 53 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் தில்லியில் இருந்து இயக்கப்படும் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலும் கடும் பனிமூட்டம் காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டன. பல ரயில்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாகியுள்ளது. இந்த பனிமூட்டம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற வெற்றியின் மூலம் இந்த அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியையும் அமெரிக்கா ஜப்பானையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெங்களூருவில் இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சத்யன் ஞானசேகரன் அச்சந்தா இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ரஷ்மிகா பமிடிப்பட்டி வைத்தேகி சௌத்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா MG ராமச்சந்திரன் மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் என்று
பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். அயோத்தியிலிருந்து பெங்களூரு மற்றும் கொல்கத்தாவிற்கான விமான சேவையை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைத்தார். கோவில்களை தூய்மையாக பராமரிப்பது நமது அனைவரின் கடமையாகும் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி கூறியுள்ளார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்றுப் போட்டியில் இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.